குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்எஸ் அகர்வாலுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் என்ற புக்கில் இருக்கிற ஆவரேஜ் என்ற சாப்டரில் ஏற்கனவே 6 கணக்கு நம்ம போட்டிருக்கோம், சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ 7லிருந்து 12வது வரைக்கும் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறோம். இப்போ 7வது கணக்கில் a man bought 5 shirts at ₹450 each. 5 சட்டை, ஒரு சட்டை 450 ரூபான்னு 5 சட்டை வாங்குறான். 4 trousers at $750 each. அதே மாதிரி 12 pairs of shoes at $750 each. What is the average expenditure per article அப்படின்னு கேட்குறான். ஒரு ஆள் 5 சட்டை வாங்குறான், ஒரு சட்டையினுடைய விலை 450 ரூபா. A man bought 5 shirts at ₹450 each. கணக்கு நீங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போதே எழுதிக்கலாம் ஈச். அடுத்தது 4 trousers, 4 பேண்ட் வாங்கினான், ஒரு பேண்ட்டினுடைய விலை 750 ரூபா. 4 trousers at $750 each. அதுக்கப்புறம் 12 pairs of shoes, 12 pairs ஷூஸ் வாங்குறான், ஒரு ஷூ 750 ரூபா. ஸோ 12 × 750, இதுதான் அவன் மொத்தமாக வாங்குறது. ஓகே, இப்போ 4 சட்டை 450க்கு வாங்குறான். 450 தானே? எஸ், 450. ஐம் சாரி, 5 சட்டை 450 ரூபா, 4 ட்ரௌசர் 750 ரூபா, 12 ஷூஸ் 750. இவ்வளோ வாங்கிட்டு வாட் இஸ் தி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஆர்டிக்கிள் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு ஆர்டிக்கிள் என்ன விலை அப்படின்னு கேட்கலாம். இப்போ 5 × 450 பெருக்குங்க. 5 0 0, 5 5 25, 2 5 4 22, 22,250 ப்ளஸ் இல்லையா, இது ஷர்ட்ஸ், இது ட்ரௌசர்ஸ் ப்ளஸ் இது. அப்போ மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்கான்? இது ஒரு 2250. 4ஆல் பெருக்கினீங்கன்னா 4 750, 3000 ரூபா. 4 0 0, 4 5 20, மீது 2, 4 7 28, 2 30, 3000 ரூபா ப்ளஸ் 12 × 750, 12 0 0, 12 5 60, மீதி 6, 7 12 84, 6 9000. இதுதான் அவன் வாங்கியிருக்கான். அப்போது அவனுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? எல்லாத்தையும் 9 3 12, 12 2 14,250 ரூபா. எத்தனை ஆர்டிகிள்? இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 14,250 ரூபா. எத்தனை ஆர்டிகிள் வாங்கியிருக்கான்? ஒரு 5 + 4 + 12. இப்போ டோட்டல் ஆர்டிகிள்ஸ் எத்தனை? 5 + 4 + 12. இதெல்லாம் நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக எழுதுனா நீங்கள் பை ஹார்ட்லேயே போட்டலாம். இது ஒரு 12 16 21. இப்போ 21 ஆர்டிகிள் 14,250 ரூபா. ஆவரேஜாக ஒரு ஆர்டிகிள் எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்போது 14,250 / 21 வகுத்தீங்கன்னா இது எதில் அடிபடும்னு பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிபடுமா? அடிபடாது. அப்போ 14,250 / 21. அப்போ அப்படியே நீங்கள் அடிச்சுக்க வேண்டியதான். 21வது வாய்ப்பாடிலே அடிச்சுக்கலாம். இப்போ அடிச்சிங்கன்னா எத்தனை 21 இருக்கும்? 7 21 போட்டிங்க, 6 தடவை போட்டிங்கன்னா 6 2 12, 120, 6 6, 6 126, மீதி 16. இப்போ 165. இந்த 5ஐயும் சேர்த்துக்கிறேன். 165ல் எத்தனை 21 இருக்கும்? 7 தடவை எடுத்துக்கலாம். 7 21 147, 7 தடவை. அப்போ 7 21 147. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 18 இருக்கும். அடுத்தது 0 இல்லையா? 0 தான். அப்போ மீதி இதில் 18, 18ல் 20, 18 இன்னொரு 0 இங்கே இருக்குது. 180ல் எத்தனை 21 இருக்கும்? 8 தடவை போட்டிங்கன்னா 8 21 8 20 160, 8 1 8, 168. அப்போ 168 போக மீதி எவ்வளோ இருக்கு? 10ல் 2 8 போக 2, 7 6 12. அப்போ 678, 12/21.
12/21. நீ வேணா வகுத்து பாருங்க. 14,250. இப்போ இதெல்லாம் போட்டால் டைம் எடுக்கும். அப்போ 21 6 தடவை போடுறீங்க வச்சுன்னா 6 2 120, 6 1 6. 7 தடவை போட்டிங்கன்னா 7 2 14 140, 7 1 7 147ன்னு வரும். 6 தடவை தான் கரெக்டு. அப்போ 126. 12ல் 6 போக 6, 3ல் 2 போக 1. அடுத்தது 165. 165ல் எத்தனை தடவை வரும்? 7 தடவை வரும். 7 1 7, 7 2 17. 147 கழிச்சிங்கன்னா 18. அடுத்தது 180. 180ல் எத்தனை 21 இருக்கும்? 7 தடவை போட்டால் 21, 8 தடவை போட்டால் 168. அப்போ 168 மீதி 12. அப்போ 678 12/21. இந்த 12/21 எப்படி சுருக்கலாம்? 4 3 12, 7 3 21. அப்போ 678 4/7. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். 678 4/7 இப்படி வச்சுங்க. அல்லது 678 புள்ளி 4ல் 7 அடிபடுமா? அடிபடாது. 0 சேர்த்துங்க. 40ல் எத்தனை 7? 5 7 35 இல்லையா? 35 மீதி 5. 50ல் 6 7 42, 7 7 49. ஸோ 678.57 இப்படி. ஸோ இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் இந்த ஆன்சர் வச்சுக்கலாம். ஸோ இது 7வது கணக்கு. ஆவரேஜில் 7வது கணக்கு. அடுத்தது ஆவரேஜில் 8வது கணக்கு. ஆவரேஜில் 8வது கணக்கு. 13 chairs and 5 tables were bought for rupees 8,280. If the average cost of a table be 1,227, what is the average cost of a chair? 13 chair plus 5 table. Chairs and 5 tables. இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வாங்கியிருக்கான்? வேர் பாட் ஃபார் rupees 8,280. 13 சேரும் 5 டேபிளும் சேர்ந்து 8,280 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இஃப் தி ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ டேபிள், ஒரு டேபிளுடைய ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ டேபிள். அப்போ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ டேபிள் எவ்வளோ இருக்குன்றான்? Average of cost of a table be 1,227. அப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ சேர் எவ்வளவு? இதுதான் கேள்வி. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ சேர் எவ்வளவு? இதுதான் கேட்க. ஸோ இப்போ 13 சேரும் 5 டேபிளும் சேர்ந்து 8,280 ரூபா. இப்போ சேரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அப்போ 13x ப்ளஸ் 5 டேபிளுங்கிறத 5y அப்படின்னு வச்சுக்கோம். இன்ட்டு 8,280. ஒரு ஒயினுடைய ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளவு? டேபிளுடைய ஆவரேஜ் காஸ்ட் 1,227 சொல்லிட்டான். அப்போ 13x ப்ளஸ் ஒரு ஒயினுடைய வேல்யூ 1,227 இஸ் ஈக்குவல் டு 8,280. அப்போ 13x ப்ளஸ், அப்போது இதை பெருக்கினீங்கன்னா 5 7 35 3, 5 2 10 3 13 மீது 1, 5 12 61 61 இஸ் ஈக்குவல் டு 8,280. அப்போது 13x இஸ் ஈக்குவல் டு 8,280. இந்த ப்ளஸ் 600 இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடுது. மைனஸ் 6,135. அப்போ இதில் வந்து இதை கழிக்கணும். 0ல் 5 போகாது, கடன் வாங்கிக்கும். 10ல் 5 போக 5, 7ல் 3 போக 4, 2ல் 1 போக 1, 8ல் 6 போக 2. அப்போது 13x இஸ் ஈக்குவல் டு 2,145. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 2,145/13. 13x இவ்வளோனா ஒரு எக்ஸுக்கு வந்து 13ஆல் வகுக்கணும். இப்போ 13ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 13 13 மீதி 8. 84ல் எத்தனை 13 இருக்கு? 84 இல்லையா? ஒரு 13 13 போக மீதி 8. அடுத்து 4 சேர்த்துக்கிறீங்க. 84ல் எத்தனை 13 இருக்கு? 7 13ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 10 70, 7 3 21, 91ன்னு வந்துடும். அப்போ 6 தடவை தான் வரும். 6 13 78 மீதி 6.
இந்த 5 சேர்த்துக்குவோம். 65ல் எத்தனை தடவை போவோம்? 5 13 65. அப்போ ஒரு சேரினுடைய விலை 65 ரூபாய். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ சேர் இஸ் 165. இது 8வது கணக்கு. அடுத்தது 9வது கணக்கு. 9வது கணக்கு. 9வது கணக்கு, the average of 5 consecutive numbers A, B, C, D, E is 48. What is the product of A and E? 5 அடுத்தடுத்த இருக்கக்கூடிய A, B, C, D, E என்ற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர் A, B, C, D, இதனுடைய average of 5 consecutive numbers வந்து எவ்வளோன்றான்? 48. அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் இ எவ்வளவு? ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு என்ன? இதுதான் கேள்வி. இப்போ பாருங்க, தி ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் A, B, C, D and E. A, B, C, D என்கின்ற 5 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்னுடைய ஆவரேஜ் வந்து 48. அப்படின்னா A and E ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ பாருங்க, இப்போ ஏங்கிறத எவ்வளோன்னு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், ஒரு நம்பர். அந்த ஏங்கிறது 10ன்னு வச்சுக்கிட்டீங்களா? அப்போ 10. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? அடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பர் +1 11. அதுக்கடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 12. அடுத்த நம்பர் 13. அடுத்தது 10. அப்படி தானே இருக்கும். இப்போ ஏன் வந்து 26ன்னு வச்சுங்களேன். முதல் நம்பர் 26னா அடுத்த நம்பர் 27 28 அப்படி தானே இருக்கும். அப்போ முதல் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? x+1. இது ஏ. ஏ அப்படின்னா பிங்கிறது இன்னொன்று 1 கூட இருக்கும். ப்ளஸ் அடுத்த நம்பர் 2 கூட இருக்கும் சி. அடுத்த நம்பர் 3 கூட இருக்கும் x+3. அடுத்த நம்பர் x+4 இ. இப்படி இருக்கும். இதுதான் டோட்டல். இதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த 5 நம்பரையும் கூட்டிட்டு இதை 5ஆல வகுத்தா அதான ஆவரேஜ். இந்த ஆவரேஜிங் என்னங்கிறான்? 48ன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ என்ன? x+x+1 இல்லையா? x+x+1 x+2 x+3. அப்போ 1 2 3 4 5x 5x ப்ளஸ் 1 2 3 3 3 6 6 4 10 by 5 is equal to 48. அப்போ 5x plus 5x plus 10 இது வந்து என்ன ஆயிடும்? 5x plus 10 is equal to 48 விட இங்கே 5 வச்சு பெருக்கிக்கணும். இந்த பக்கம் வகுத்தா இருக்கிறது அடுத்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடுது. அப்போ 5x is equal to 5 48 240. இந்த ப்ளஸ் 10 இங்கே வந்தால் -10 ஆகிடுது. அப்போ 5x is equal to 230. அப்போ x is equal to 5x இவ்வளவுனாக்கா அப்போ ஒரு எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா அந்த 5xல ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்க 5 அளவு வைக்கணும். இப்போ 4 5 20 மீதி 3 30 6 5 30. அப்போ x is equal to 46. x is equal to 46. இப்போ x 46 நமக்கு என்ன கேட்குறான்? a and e பெருக்குனா என்ன வரும்னு கேட்குறான். இப்போ xங்கிறதா ஏங்கிறது 46. இப்போ ஈங்கிறது என்ன? இ என்பது x+4 இல்லையா? அப்போ இ என்பது x+4. அப்போ எக்ஸுங்கிறது 46னா 46 + 4 50. அப்போ ஏங்கிறது 46, ஈங்கிறது 50. இப்போ நமக்கு என்ன கேட்குறான்? முதல் நம்பரையும் ஏயையும் பெருக்குனா எவ்வளவு? த ப்ராடக்ட் அப்படின்னா அது ரெண்டையும் பெருக்குனா வர்ற நம்பர் என்னன்னு கேட்குறோம். அப்போ ஏ அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு இது ஏ 46 இன்ட்டு இ 50 பெருக்குனா முதல்ல 0 போட்டுங்க. 5ஆல் பெருக்குனா 5 6 30 மீதி 5 6 30 மீதி
0 போக மீதி 3, 5 4 23, 23. அப்போது த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் இ 2300. இது எத்தனாவது கணக்கு? இது 9வது கணக்கு. நாம் இதில் என்ன வரைக்கும் போடணும்? 12 வரைக்கும் போடணும். 10, 11, 12. இன்னொரு 3 கணக்கு போட்டோம்னா இந்த வீடியோவில் நம்ம சரியாக இருக்கும். அடுத்தது 10வது கணக்கு. 10வது கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியினுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜாக 2200 டியூரிங் த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ். மொதல் 3 மாதத்துக்கு 2200. 2250 டியூரிங் த நெக்ஸ்ட் 4 மந்த்ஸு. 3120 டியூரிங் த லாஸ்ட் 5 மந்த்ஸு. இஃப் த டோட்டல் சேவிங்ஸ் டியூரிங் த இயர் வேர் 1260, find the average monthly income of the family. இப்போ ஒரு ஃபேமிலியினுடைய முதல் the average monthly expenditure of a family was 2200 during the first 3 months. முதல் 3 மாசத்திற்கு ஆவரேஜா ஒரு குடும்பத்துக்கு 2200 செலவாகுங்க. அடுத்த 4 மாசத்துக்கு பிளஸ் அடுத்த 4 மாசத்துக்கு ஆவரேஜா 2250 செலவாகுது. கடைசி லாஸ்ட் 5 மந்த்ஸுக்கு 3120 செலவாகுது. அப்போ 3120 செலவாகுது. இதுதான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 12 மந்த்ஸ். 12 மாதத்திற்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பாருங்கள், பெருக்குங்க. 3 0 0 3 0 0 2 66 ப்ளஸ் 4ஆல் பெருக்குனீங்கன்னா 4 0 4 5 20 மீது 2 4 22 88 2 90 ப்ளஸ் 5ஆல் பெருக்குனீங்கன்னா 5 0 0 5 2 10 மீது 1 5 1 5 1 6 5 3 15. அப்போது கூட்டினீங்கன்னா 2 0 இருக்குது. அடுத்தது 6 6 9 15. இப்போ 2 0. அடுத்தது 3வது நம்பர் 6 6 12. 2 0. 3வது நம்பர் இது 12 மீதி 1 16 9 25 6 31. அப்போ 12 மாதத்திற்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12 மாதத்துக்கு 31,200 நம்ம செலவழிச்சிருக்கோம். இப்போது டோட்டல் சேவிங்ஸ் டியூரிங் த இயர் வேர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு. ஒரு வருஷத்துக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12 மந்த்ஸுக்கு இவ்வளவு. டோட்டல் சேவிங்ஸ் இதே 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ இந்த குடும்பத்தில் சேவ் பண்ணுறாங்கன்னா 1260 சேவ் பண்ணுறாங்க. 1260 சேவ் பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற காசு இவ்வளவு சேவிங்ஸு. அப்போ மொத்தம் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு? டோட்டலாக அந்த வருஷத்தில் 32,460 அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. அதில் இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, மீதி இவ்வளோ மிச்சம் வச்சுருக்காங்க. இது டோட்டல். இதுதான் டோட்டல் இன்கம். அப்போ டோட்டல் இன்கம் இவ்வளோ. ஆனால் நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 12 ஆவரேஜ் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் இன்கம் 12 மாதத்திற்கான இன்கம் இவ்வளவு அப்படின்னா ஆவரேஜாக ஒரு மாதத்திற்கான இன்கம் 12ஆல் வகுக்கணும். 12ஆல் பார்த்தீங்கன்னா 2 12 24 மீதி 8 84ல் 7 12 84 60ல் அடிப்படாது 5 12 60 2705. 2 12 24 12 பண்ணால் 6ஆம் வாய்ப்பாட்டில் கூட நீங்கள் அடிச்சிங்க. 2 12 24 மீதி 8 84ல் 7 12 84 6ல் அடிப்படாது, அதனால 0 போட்டுக்கிட்டேன். 60ல் 12 5 தடவை 2705 இந்த குடும்பத்தினுடைய மாத வருமானம். அவன் என்ன சொல்றான்? முதல் 3 மாசத்திற்கான செலவு இவ்வளவு, அடுத்த 4 மாசத்துக்கான செலவு, அடுத்த 5 மாசத்துக்கான செலவு. அப்போ மொத்த செலவு இவ்வளவு ஆயிடுது. அந்த வருஷம், இது ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் பூரா இவ்வளவு செலவு பண்றாங்க.
இந்த செலவு பண்ணது போக அவங்க கையில் சேவிங்ஸ்னு இவ்வளோ இருக்குது. அப்போ மொத்தம் 32,460 ரூபா அவங்க இன்கம் பண்ணியிருந்தா தான் இவ்வளோ செலவு பண்ணது போக மீதி கையில் இவங்க மிச்சம் இருக்கும். அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளவு? டோட்டல் இன்கம்ங்கிறது 12 மாதத்துக்கான இன்கம் எவ்வளவு? அப்போ ஒரு மாதத்துக்கான இன்கம் ஆவரேஜ் இன்கம் 2,705 ரூபா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இன்கம் கிடைக்குது. இது 10வது கணக்கு. அடுத்தது 11வது கணக்கு. 11வது கணக்கு. 11வது கணக்கு பார்த்தீங்கன்னா 6 persons went to a hotel. 6 பேர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ஃபார் டேக்கிங் their meals. 5 of them spent 32 each on their meals, while the 6 persons spent 80 more than the average expenditures of all the 6. What was the total money spent by all the persons? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 6 பேர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அதில் 5 பேர் ஒரு ஆளுக்கு வந்து மீல்ஸ் வந்து 32 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. அப்போது 5 பேருக்கு 32 ரூபா. ஆனால் இந்த 6வது ஆள் இருக்கான் பாருங்க, 6வது ஆள் இந்த 6 பேரும் சேர்ந்து செலவழித்த காசு இருக்கு இல்லையா, அந்த காசுனுடைய ஆவரேஜை விட 80 ரூபா கூட செலவழிச்சிருக்கான். இவன் 5 பேருக்கு இவ்வளவு, 6வது ஆள் எவ்வளோ செலவழிச்சான்னு தெரியாது. ஆனால் எவ்வளோ செலவழிச்சான்னா இந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் செலவழிச்சிருப்பாங்கல்ல, அந்த காசுலேருந்து அதை விட 80 ரூபா கூட 6வது ஒரே ஆள் செய்கிறான். இப்போ அந்த 6 பேரும் சேர்ந்து செலவழித்த சராசரி எக்ஸ் அது தெரியாது. ஏன்னா 5 பேருக்கு தானே கொடுத்துருக்கான். 5 பேரும் ஒரு ஆளுக்கு 32. 6வது ஆள் எவ்வளோன்னே தெரியாது. எவ்வளோன்னா இந்த 6 பேரும் சேர்ந்து செலவழித்த சராசரியினுடைய அதை விட 80 ரூபா கூட. அப்போ இந்த 6வது ஆள் 80 இதுதான் இவன் செலவழித்தது. அப்போ 6 பேரும் சேர்ந்து டோட்டலாக செலவழித்தது எவ்வளவு? 5 into 32 plus x plus 80 தானே கொடுத்துருக்கான். While the 6th person spent ₹80 more than the average expenditure of all the 6. What was the total money spent by all the persons? எல்லாரும் சேர்ந்து செலவழிச்ச மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். அப்போது இது எவ்வளவு? இது வந்து 6x இல்லையா, இது 5 பேருடைய செலவு, இது ஒரு ஆளுடைய செலவு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா 6x இதுதான் டோட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா 5 into 32 160 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 6x. இப்போ 6x இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போது போச்சுங்க. இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே போயிடுது. அப்போது 6x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 160 80 240. அப்போது 6xல மைனஸ் எக்ஸ் போச்சுன்னா 5x இஸ் ஈக்குவல் டு 240. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240/5. அப்போ அடிச்சிங்கன்னா 4 20 மீதி 4 40ல் 8 5 40. அப்போ 6 பேரும் சேர்ந்த சராசரி 48 ரூபா. ஆவரேஜ் ஆஃப் 6 persons இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ நம்ம கேட்குறது என்ன? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆல் த 6. 6 பேரும் சேர்ந்து செலவழித்த மொத்த காசு எவ்வளவு? இது ஆவரேஜாக 6 பேரும் சேர்ந்து சராசரியாக 48 ரூபா. அப்போ 6 பேரும் சேர்ந்து செலவழித்தது 6 into 48, 6 into 48 மீது 4, 6 4 24 28 288 ரூபா இல்லையா? இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு 6 பேர் போகிறாங்க. அதில் 5 பேர் 32 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. அப்போ 5 பேருனுடைய டோட்டல் செலவு ப்ளஸ் ஒரு ஆள் மொத்தம் 5 பேர் செலவு செஞ்சதில் ஆவரேஜில் 80 ரூபா கூடனா நம்ம ஓகே போட்டலாம். இவன் இது எல்லாரும் சேர்ந்து 6 பேரும் சேர்ந்து சராசரியாக என்ன செலவு பண்ணாங்களோ இவனையும் சேர்த்து அதை விட 80 ரூபா கூட. அது நமக்கு தெரியாது. அதனால் எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு இது 6 பேரும் சேர்ந்த சராசரி.
இஸ் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ். இது 5 பேருடைய செலவு, இது ஒரு ஆளுடைய செலவு. அப்போ 2 சேர்த்து 6 பேருடைய செலவு 6 × எக்ஸ். இப்போ பாருங்க, இது 160 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 60. நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது 11வது கணக்கு. அடுத்தது கடைசி கணக்கு 12வது கணக்கு. இந்த வீடியோவுடைய கடைசி கணக்கு 12வது கணக்கு. The average age of a man and his son is 40 years. Average age of ஒரு ஆளு, average age of man and his son, அவனும் அவனுடைய மகன் 2 பேரும் சேர்ந்த ஆவரேஜ் வந்து 40 years. The ratio of their age is 11:5. Ratio of their age is 11:5 அப்படிங்கிறான். இப்போ என்ன கேட்குறான், வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ் அப்படின்னு கேட்குறான். வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ பாருங்க, இப்போ இவங்களுடைய மொத்த ஏஜ் என்ன, டோட்டல் ஏஜ் 11:5. அதாவது இவருக்கு 11, பையனை விட 11 மடங்கு. இவனுக்கு 5 வயசு இருந்தால் இவனுக்கு 11 வயசு இருக்கும். இதுதான் கணக்கு. இவனுக்கு 5 வயசு பையனுக்கு இருந்தால் அவருக்கு 11 வயசு இருக்கும். அப்போ பையனுக்கு 5 எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, 5ஆன்னு தெரியாது, 8ஆ இருக்கலாம், 20ஆ இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பையனுக்கு 5 எக்ஸ் இருந்தால் இவருக்கு எவ்வளோ இருக்கும், 11 எக்ஸ் இருக்கும். அப்போது அப்பாவுக்கு 11 எக்ஸு, பையனுக்கு 5 எக்ஸு. அப்போது இதுங்களுடைய டோட்டல் ஏஜ் வந்து 16 எக்ஸு. டோட்டல் ஏஜ் வந்து 16 எக்ஸு டோட்டல் ஏஜ். அப்போ இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ, அப்பா பையனுடைய ஆவரேஜ் ஏஜ் 16x/2 8x. அவ்வளோதானே, ரைட். இப்போ பாருங்க, ஆவரேஜ் ஏஜ் வந்து 16x/2 8x. இவன் என்ன சொல்றான், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் சன், இது 2 சேர்ந்து நமக்கு 8x வருது. ஆனால் அவன் 8x மதிப்பு 40ன்னு கொடுத்துட்டான். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 40/8 5. எக்ஸனுடையது 5. அப்போ 8x ஆவரேஜ் ஏஜ் 8x. ஆனால் அவன் சொல்லிட்டான் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் சன் 2 சேர்த்து 40ன்ட்டான். அப்போ 8x இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ அப்பாவுக்கு 11x, பையனுக்கு 5x. இப்போ சன்னுடைய ஏஜ் தான் கேட்குறான். சன்னுடைய ஏஜ் கேட்டால் சன்னுடைய ஏஜ் 5x, அதாவது 5 × 5 25. சப்போஸ் அப்பாவுடைய ஏஜ் கேட்டான்னு வச்சுங்க. அப்போ அப்பாவுடைய ஏஜ் கேட்டிருந்தா ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 11x. அப்போ 11x ஒரு எக்ஸுங்கிறது 5. அப்போ அப்பாவுக்கு 55, இவனுக்கு 25, பையனுக்கு 25, அப்பாவுக்கு 55. கேட்கறது சன்ஸ் ஏஜ் மட்டும்தான் கேட்குறான். அது மாத்திரம் நம்ம போட்டால் போதும். ஸோ திஸ் இஸ் த 12th சம். தேங்க்யூ.